என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த மாசி மகத்தினுடைய திங்கள் கிழமையின் வெற்றி விடியலில் இந்த வராகி உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். நிச்சயமாக இதை கேட்கும் பொழுதே கண்கள் கலங்கித்தான் போவாய். ஏனென்றால் நீ எதிர்பார்த்திராத ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கிறது என்றால், அதுவும் நீ விரும்பியது போல உனக்கு பல மாற்றங்களை தர காத்து கொண்டிருக்கிறது என்றால், நிச்சயமாக இதனை என் குழந்தை நீ கவனமாக பெற்றுக்கொள்ளத்தான் செய்வாய். ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கும் பல விஷயங்கள் நமக்கு புரியாத புதிராகவே இன்று வரையிலும் இருந்து கொண்டிருக்கின்றது. நம்மோடு உடன் இருப்பவர்களே நமக்கு செய்கின்ற துரோகங்கள் நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாதபடி இந்த வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றது. சில நேரங்களில் சில விஷயங்களை நாம் யோசிப்பதற்கு மறக்கிறோம். யோசிக்கவே வேண்டாம் என்று கூட நினைத்து விடுகின்றோம். ஏனென்றால் பிரச்சனைகளை பற்றி யோசிக்க யோசிக்க நம்மோடு இருப்பவர்களே நமக்கு செய்கின்ற இந்த துரோகங்களை நினைக்க நினைக்க அது மேலும் மேலும் நம்மை அதிகமாக காயப்படுத்த செய்கிறது. அது அதிகமாக நம்மை வேதனைப்படுத்த செய்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வேதனைகளும் சோதனைகளும் வேண்டாம் என்ற ஒரு மனநிலைக்குள் என் பிள்ளை தள்ளப்பட்டு விடுகிறார். அதனால் எப்பொழுதுமே நாம் யோசிக்கும்படியான சில விஷயங்கள் நம்மை சுற்றி நடக்கும் பொழுது இதையெல்லாமும் நாம் என்னவாக மாற்ற நினைக்கிறோமோ அதுவாகவே இந்த வாழ்க்கை நமக்கு அதனை மாற்றிவிட்டால் போதும் என்ற ஒரு மனநிலைக்கு நீ வந்து விடுகின்றாய். இப்படியாக உனக்கு உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய மனது புண்பட்டு நிற்பதை நான் அறிவேன். புண்பட்ட மனதை தேற்ற வேண்டும் அல்லவா? அதற்குத்தான் இந்த தாயின் வார்த்தைகள் உன்னை வந்து சேர்கிறது. அம்மா, உன் வார்த்தைகளை மட்டும் கேட்டுவிட்டால் போதுமா? என்னுடைய மனது நிம்மதி அடைவதற்கு நீ எனக்கு என்ன செய்ய போகிறாய்? என்னுடைய மனது யோசிக்கின்ற பல தேவையற்ற விஷயங்களை நீ எப்பொழுது முடிவுக்கு கொண்டு வரப்போகிறாய் என்பது எல்லாம் என் பிள்ளையினுடைய மனதில் மிகப்பெரிய சிந்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது உனக்குள் இருக்கின்ற இந்த எண்ணங்கள் எல்லாமுமே உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றட்டும். இது எல்லாமும் இந்த தாயின் வார்த்தைகளால் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நல்வழிப்படுத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இந்த தெய்வம் உனக்காக எதை கொடுக்க நினைக்கிறதோ அது ஒவ்வொன்றும் இனி சரியாக உன்னை தொடரும் பொழுது நீ ஒவ்வொன்றையும் கட்டாயமாக புரிந்து கொள்வாய். இது எதற்கானது? இந்த வாழ்க்கை ஏன் உன்னை இப்படியெல்லாம் அலைகழித்து விட்டது என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நம்மை சுற்றி இருந்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் நமக்கு கொடுத்தது என்னவென்று நீ யோசிக்கத்தான் வேண்டும். நமக்கான விஷயங்களை நாம் நிறைவாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்களில் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க ஒவ்வொன்றிலும் உன்னுடைய கவனத்தை கொண்டு நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாது. இனிமேலும் இதை எல்லாவற்றையும் நாம் யோசித்து கொண்டு நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் சிந்தித்து கொண்டும் பெருமகிழ்ச்சியோடு வாழ்ந்திட வேண்டும். இத்தனை நாளும் இவர்கள் கொடுத்த வேதனைகளும் சோதனைகளும் போதும். இனிமேல் நீயாக உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கு. உனக்கான வாழ்க்கையை நீ எஞ்சி இருக்கின்ற காலத்தில் நிம்மதியோடு வாழ்ந்து விடத் தொடங்கு. இனி நடக்கும் விஷயங்கள் எதுவென்றாலும் என் பிள்ளையின் சிந்தனைகள் முழுக்க முழுக்க தன் வாழ்க்கையில் இருக்கின்ற நன்மைகளை சரியாக பெற்றுக்கொள்வதாக இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதையுமே கைவிட்டு விடக்கூடாது. உன்னை ஆட்டி படைக்க இந்த மனிதர்கள் எடுத்துக்கொள்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் உன்னுடைய பலவீனம். எப்பொழுது நீ கண்ணீர் சிந்தி விடுகிறாயோ அப்பொழுதே நீ பலகீனமாகி விடுகிறாய் என்பதனை மறந்து விடாதே. எப்பொழுது எல்லாம் என் பிள்ளை மன உளைச்சலுக்கு ஆளாகிறாயோ அப்பொழுதே உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாமும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிச் செல்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரமும் இனி உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நிறைவாக எடுத்துச் சொல்லும்
என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எந்த இடத்திலும் என் பிள்ளை இனி எதையும் நினைத்து நீ வருத்தம் கொண்டு வேதனை கொண்டு நிற்பதையெல்லாம் தாண்டி உனக்காக நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள். என் தங்கமே, உன்னை பலகீனப்படுத்தி இதிலிருந்து அவர்களுக்கான ஆதாயத்தை பெறுவதற்கான பல முயற்சிகளில் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் என் பிள்ளை நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இதையெல்லாமும் உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு புரிதலோடு நீ கொண்டு வர வேண்டும் தெரியுமா? உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும். உனக்கு நடப்பது எல்லாமும் நீ என்னவென்று முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை காலமும் என் பிள்ளை நீ யோசிக்கும் விஷயங்கள் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாமும் சிந்தித்து நீ பேரானந்தம் அடைய வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. பெரிய பெரிய வெற்றிகளையும் பெரிய பெரிய சாதனைகளையும் புரிந்த இந்த வாழ்க்கை உனக்கு பல அதிர்ஷ்டங்களை இனி நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்று நினைத்துவிட்ட நேரம் அல்லவா? நீ எப்படி யோசித்தாலும் இதை பற்றி எத்தனை வழிகளில் நீ சிந்தித்தாலும் நான் சொல்வதுதான் உண்மை. உன்னுடைய கண்ணீர் உன்னை பலகீனமாக்கி விட்டது. நீ எடுத்து வைத்த உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் உன்னை முன்னே நகரவிடாமல் அது செய்துவிட்டது. இனியும் உனக்குள் கண்ணீர் மிச்சம் இருக்கிறது என்றால் இனியும் நீ வருந்த வேண்டிய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அதை இப்பொழுதே உன் தாயானவள் என் முன்னால் கொட்டி தீர்த்துவிடு. உன் தாயானவள் என் முன்னால் சொல்லி நீ முடித்துவிடு. எதையுமே என் பிள்ளை யோசித்து கொண்டு நீ இனியும் வருந்துவதை எல்லாமும் தவிர்த்து அம்மா சொல்வது போல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு சோதனைகள் சொல்ல முடியாத துயரங்களாக உன் முன்னால் நின்றாலும் அதை எல்லாமும் இந்த தாயின் முன்னால் நீ சொல்லி தீர்த்துவிடு என்றுதான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடம் சொல்ல நினைக்கின்றேன். என் குழந்தை, யோசிக்கின்ற விஷயங்களை நான் அறிவேன். என் பிள்ளையினுடைய எண்ணங்களை நான் அறிவேன். என் பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்பதனையும் நான் அறிவேன். என் பிள்ளை எதற்காக ஏக்கம் கொள்கிறது என்பதனையும் நான் அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு நிலைகளிலும் நீ யோசிக்கின்ற விஷயங்கள் முழுக்க முழுக்க உன்னை வந்து சேரும் காலம் இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று நீ புரிந்து கொள்ளும் காலம் இது என்பதனை நீ மறக்காதே. காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நான் உன் வாழ்க்கையில் நடத்துவதில்லை. இன்று இந்த சூழ்நிலைகள் உனக்குள் நல்ல மாற்றங்களை தர தயாராகிவிட்டது. இந்த சூழ்நிலைகள் உன்னுடைய வாழ்க்கையை உன் வசமாக்க தயாராகிவிட்டது. இனி ஒட்டு மொத்தமாக நீ ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டிய மனப்பக்குவமும் உனக்குள் வந்துவிட்டது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சரியானபடி இந்த வாழ்க்கை தன்னுடைய புரிதலுக்குள் கொண்டு வந்து சேர்த்து விட்டது என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான தெளிவை கொண்டு நீ வாழப்போகிற காலமும் உனக்கு வந்து விட்டது. எந்த நாளாக இருந்தாலும் நமக்கு நல்ல நாள்தான் என்பதனை மட்டும் நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நாம் தெரிந்து கொண்டால் அது போதும். இனி என்னவாகும் என்பதனை எல்லாமும் தாண்டி நீ இப்படி ஒரு வாழ்க்கையை மனநிறைவோடும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். சரி எது தவறு எது என்று நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த காலங்களில் இனி முழுக்க முழுக்க உனக்கு வேண்டிய வெற்றி நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரமும் என் பிள்ளைக்கென நான் சொல்லித் தருகின்ற இந்த விஷயங்கள் இனி அத்தனையையும் நீ முழுக்க முழுமையாக புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? காரணத்தோடு தான் இங்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் இனி உன்னை தேடி வரும் பல ஆச்சரியங்களும் அதிர்ஷ்டங்களும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமான மகிழ்ச்சியை உனக்கு தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
அதிர்ஷ்டத்தை நீ தேடி ஓடாதே. நீ இந்த தெய்வத்திடம் பேசுகிறாய் என்பதே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த பேரதிர்ஷ்டம்தான். அம்மா உன்னிடமிருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை. அம்மா உன்னிடமிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நடத்திவிடச் சொல்லவில்லை. ஆனால் நான் உனக்கு என்ன சொல்கிறேன், நான் உனக்கு எதை கொடுக்கிறேன் என்பதை எல்லாமும் நீ சரிவர புரிந்து கொள்ளும் காலம் உனக்கு வரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் உன்னால் நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நம்பு. நீ நினைத்தால் எல்லாமும் இங்கு மாறிவிடும் என்பதனை நீ நம்பு. எந்த காலமும் உனக்கு இந்த வாழ்க்கை கண்ணீரை மட்டுமே பரிசாக கொடுத்து விட்டதே என்று நினைத்து நீ ஏங்கி தவித்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாவற்றிலும் உன்னுடைய மாற்றத்தை நீயே காண்பாய். நீ சிந்துகின்ற கண்ணீர் துளிகள் காரணத்தோடு இருக்க வேண்டும். அதே நேரம் நீ சிந்துகின்ற கண்ணீர் துளிகளை காண்கின்றவர்களுக்கு நிச்சயமாக அதன் அர்த்தம் என்னவென்று புரிய வேண்டும். உன்னுடைய கண்ணீர் துளிகளுக்கு அவர்கள் நிச்சயமாக மதிப்பு கொடுக்க வேண்டும். அப்படி உன்னுடைய கண்ணீருக்கான மதிப்பை உணர்ந்தவர்களிடத்தில் மட்டுமே அதை நீ சிந்த வேண்டுமே தவிர தேவையில்லாத எந்த ஒரு நபரிடத்திலும் உன்னுடைய கண்ணீரை நீ சிந்தி விடாதே. தேவையில்லாத இந்த மனிதர்களிடத்தில் ஒரு பொழுதும் அதை சிந்தி நீ உன்னுடைய நம்பிக்கையை ஒரு காலமும் இழந்து விடாதே. உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் இனி உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தட்டும். உனக்குள் தோன்றுகின்ற தேவையற்ற விஷயங்களை உனக்குள் இருந்து அது வேறறுத்து விடட்டும். இனிமேல் என்ன நடப்பதாக இருந்தாலும் என் பிள்ளை அதை ஒவ்வொன்றிலும் இந்த தாயின் அருமையை உணர்ந்து நீ ஒவ்வொன்றையும் செய்ய தொடங்கு. விடியல் பொழுது நமக்கு வெற்றி பொழுதாக மாறுவதை நீ நிச்சயமாக கண்கூடாக கண்டு கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நேரம் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது, ஏது கொடுத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ கவனித்து பெற வேண்டும். இனி இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய மகிழ்ச்சியை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் என் பிள்ளை நீ தொலைத்து நிற்கும் சில விஷயங்கள் இனி உனக்கான நேரத்தை உறுதிப்படுத்த வரும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த வராகி சொல்வது போல மற்ற யாரையும் நினைத்து என் குழந்தை நீ கலங்க வேண்டாம். உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கான கால நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே இனி புரிய வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை நிலையிலும் என் பிள்ளை வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இனி முழுக்க முழுக்க உன்னை மகிழ்ச்சிப்படுத்த வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? முழுக்க முழுக்க உனக்கு சந்தோஷத்தையும் தெளிவையும் இந்த வாழ்க்கை கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? எத்தனை நேரங்கள் இந்த வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற பிரச்சனைகள் இனி உன்னை மேன்மைப்படுத்த போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை சுற்றி வரக்கூடிய காலங்கள் எல்லாமும் உனக்கு தேவையான ஆச்சரியங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த இடத்திலும் நீ எதையுமே நினைத்து வருத்தம் கொண்டு தவிக்க வேண்டாம். சரியாக நடப்பதை நீயே புரிந்து கொள்வாய். எந்த காரணத்தினால் இந்த வாழ்க்கை நமக்கு நல்லதை நடத்த துடியாக துடிக்கிறது என்பது உனக்கு புரியும். உன்னுடைய உண்மையும் உன்னுடைய நேர்மையும் இனி எதையுமே உன் வாழ்க்கையில் விட்டுவிடாது என்பதனை நீ புரிந்து கொள். நீ செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் அதிலிருந்து நீ உன்னை நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். இந்த சந்தோஷம் நமக்கு தொடர்கதையாக வேண்டும். இது ஒரு சிறுகதையாக முடிந்துவிடக்கூடாது. அதனால் இனிமேல் உன்னை சுற்றி என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ யோசித்து விட்டாயானால் அது போதும். உன்னை தேடி நான் வருவதை நிச்சயமாக என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. உன்னை தேடி நான் நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க உன்னை தொடரும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த காலத்திலும் என் பிள்ளை நீ கேட்டது
கேட்டது போலவே உனக்கு நடக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ விரும்பியது எல்லாமுமே உனக்கு மேலும் நல்ல தெளிவை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ நேரங்கள் உனக்கு இதுவரையிலும் உனக்கு கொடுத்த பிரச்சனைகளை தாண்டி இனி உனக்கு நடத்துவது என்னவென்று நீ கண்கூடாக காணப்போகிறாய் அல்லவா? இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ளப் போகிறாய் அல்லவா? அது போதும். இனி எல்லாமும் உனக்கே என்று சரியான ஒன்றை நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழத்தான் வேண்டும். எதிலும் என் பிள்ளை நீ கலக்கம் கொண்டு தவிப்பதை எல்லாமும் நிறுத்திவிட்டு இனிமேலாவது உன் தாயானவள் எனக்கு மட்டும் தெரியும்படி நீ கண்கலங்கு. கண்ணீரே வராமல் இருக்க நான் என்ன மனிதன் இல்லையா என்று கேட்கலாம். அம்மா அதைத்தான் உன்னிடம் சொல்கின்றேன். நீ கண்ணீரை சிந்து, அதை உன் தாயானவள் என் முன்னால் மட்டும் சிந்து என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். மீண்டும் மீண்டும் இந்த விஷயங்களை உன்னிடம் நான் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாது. நடந்து முடிந்தது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை என்னவாக மாற்றும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். சுற்றி இருப்பது எல்லாமும் உனக்கு சரியாக ஒவ்வொன்றையும் நல்ல உணர்வோடு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அவர்கள் பேசுகிறார்கள், இவர்கள் பேசுகிறார்கள் என்பதனை எல்லாமும் தாண்டி அம்மா என்ன சொன்னால் என்பது உன் நினைவிற்கு வர வேண்டும் அல்லவா? அம்மா எதை உன் வாழ்க்கையாக மாற்றினாள் என்பது உன் நினைவிற்கு வர வேண்டும் அல்லவா? அதனை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். இனி உன்னை நான் எப்பொழுதும் சந்தோஷமாக வழிநடத்த தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு நல்லதொரு புரிதலை இனி எப்பொழுதும் கொடுக்காமல் போகாது என்பதனை புரிந்து கொண்டு நீயும் அதற்கு தகுந்தாற் போல வாழ்ந்து கொண்டிரு. இனிமேலும் இந்த சோதனைகளும் சூழ்நிலைகளும் இனி உன்னை எந்த காலகட்டத்திலும் இப்படியே இருக்க விடாது என்பதனை புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காது. ஆச்சரியங்களை நாம் காண வேண்டிய காலம் இது. அதிர்ஷ்டங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உன்னை சுற்றி என்ன நடக்க இருக்கிறதோ அவை அத்தனையிலும் நீ உன்னை உணர வேண்டிய நேரம் இது. இனி யார் இருக்கிறார்கள் இல்லை என்பது வேறு. நீ இருந்து உன் வாழ்க்கையின் இரகசியங்களை கண்டு பெருமகிழ்ச்சி அடையப் போகிறாய் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேர்வதை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய். உனக்கு எந்த இடத்திலும் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ சற்று ஆழமாக சிந்தித்து பார். உனக்கான தேவைகளை நான் நிச்சயமாக உனக்கு சரியானபடி உன்னிடம் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். சரியான நேரம் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வழிநடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். அது போதும். எந்த நேரம் இனி என் பிள்ளை எதற்குமே கலங்காமல் இரு. முன்னின்று அம்மா வந்துவிட்டேன் என்பதனை நீ உறுதிப்படுத்து. வராகி வந்திருக்கின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இனி உனக்காக நான் இருக்கும் காலம் உனக்கு மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே உனக்குள் தோன்றுகின்ற பல விஷயங்களுக்கு இன்றே உனக்கு பதில் கிடைத்துவிடும். உன் மனதில் தோன்றுகின்ற தெளிவுதான் உன்னை நிம்மதியோடு வாழ வைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி நீயாக எதையெல்லாமும் உணர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை எல்லாமும் சரியாக நீ புரிந்து கொண்டு வாழ்ந்திட தொடங்கு. அத்தனை விஷயங்களிலும் என் பிள்ளை நீ மீட்டு கொண்டு வந்து விடுவாய் இந்த வாழ்க்கையை என்பதனை நீ புரிந்து கொள். சில சந்தர்ப்பங்களும் சில சூழ்நிலைகளும் உன்னை நிச்சயமாக இனி தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நடந்தாலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இனி நல்லதாகவே இருக்கும் என்பதனை புரிந்து கொள். எது நடந்தாலும்
என் பிள்ளைக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் சரியாகவே உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னாலும் நான் துணை இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.